கிரிக்கெட்ல ஓப்பனிங் பவுலர் இந்த முதல் ஓவர் போடுறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஓப்பனிங் பேட்ஸ்மேனும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ ஓப்பனிங் பவுலர் எடுத்துக்கோங்க. ஓப்பனிங் பவுலர் ஒழுங்கா பந்து போடலைன்னா அவன் என்ன பண்ணுவான், அந்த பேட்ஸ்மேன் வந்து போரு அப்படி 2 போரு 3 போரு இல்லை ஒரு 6 அப்படி அடிக்க வச்சுட்டோன்னா அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் சொல்லுவாங்க, ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். அதுக்கப்புறம் நல்ல பவுலர் போட்டால் கூட அவன் ரொம்ப தன்னம்பிக்கையாக பேஸ் பண்ணுவான். அப்படி அதே மாதிரி பேட்ஸ்மேன் அப்படிதான். பேட்ஸ்மேனும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அவுட் ஆகிட்டா பவுலருக்கு கொண்டாடப்பட்டுரும். அதுக்கப்புறம் உன் பெரிய பேட்ஸ்மேனே வந்தா கூட அவனை வந்து இவன் பயங்கரமா ஒரு நம்பிக்கையா பந்து போடுவான். கான்பிடென்ட் லெவல் அதிகமாயிடும். அதே மாதிரி இப்போ இந்த சீமா பண்ண வேலை, இவர் நாம் தமிழர் கட்சியை வச்சுக்கிட்டு தேவையில்லாம இவர் போய் லூஸ் பால் போட்டு இப்ப அடிச்சு இப்ப இவரை அவமானப்படுத்தி இப்ப தோத்து போயிட்டார். டெபாசிட் போச்சு, எல்லா இடத்துலயும் போச்சு. இதனால என்ன ஆகுனா, இன்னொருத்தன் ஒரு தமிழ் தேசியம் பேசுறவனுக்கு இதெல்லாம் ஒரு ஒரு முட்டுக்கட்டையா வந்து மாட்டோம். இவர் வந்து கட்சி நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சா எப்படி ஆரம்பிக்கணும்? நாம் தமிழர் அப்படின்னா, நாம் தமிழர்னா இங்க யாராவது தமிழர் இருக்காங்களா? முதல்ல இங்க யாருமே தமிழர் இல்லை. தமிழ்நாட்டிலே தமிழர் இல்லை, எங்க உலகத்திலே தமிழர் இல்லைன்னு தான் சொல்லணும். எப்படின்னா இருக்கிறவங்க எல்லாரும் நாடாரு, தேவரு, கவுண்டரு, வன்னியரு, கோணாரு இப்படிதான் இருக்காங்க. இங்க யாரும் தமிழரா இல்லை. இப்ப நீ இப்போ சீமா வந்து கட்சி ஆரம்பிக்க, இப்போ சாட்டை திருமணனுக்கு ஒரு பதவி கொடுத்தோடனே என்ன சொல்லுவான், அவர் தேவரு, அவர் பார்த்து கொடுக்கான் அப்படின்பா. முதல்ல சீமா என்ன ஜாதி? இவன் பின்னாடி நம்ம எப்படி போறது? நாளைக்கு சீமானே எல்லா ஜாதியும் சேர்த்து முதலமைச்சர் ஆகிட்டா கடைசியில் குறிப்புன்னு என்ன போடுவான், வரலாற்றை போட்டுட்டு இவர் இந்த ஜாதியை சேர்ந்தவர்னு போடுவான். அப்போ மற்ற ஜாதிக்காரனுக்கு அது எப்படி இருக்கும்? அப்போ என்ன பண்ணணும்? இப்போ ஒரு இப்போ என்ன பண்றாரு, ஒரு நாம் தமிழர் எல்லா மக்களையும் எல்லாரையும் கூப்பிடுறாரு. 10 100 பேர் போறாங்க. எல்லாருடைய முதுகுக்கு பின்னாலே ஒரு ஜாதிங்கிற ஒரு அருவா இருக்கு. நாடார்னு ஒருத்தர் போறார், நாடார் தமிழர் போறாரு, அவர் முதுகுல நாடாருங்கிற கத்தி இருக்கு. தேவர் தமிழர் போறார், தேவர் அவர் பின்னாடி தேவருங்கிற ஒரு சாதி கட்சி இருக்கு. இப்போ இந்த பின்னாடி முதுகுல ஒரு கத்தியை ஒருத்தர் வச்சுட்டு எடுத்து சரி நம்ம அந்த முதுகுல ஊர்ல எடுக்குன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணாருச்சோங்க, நம்மளை தான் வெட்ட போறான் போலன்னு சொல்லி அவர் என்ன அடுத்த ஜாதிக்கார அவரு அருவா எடுத்துருவார். அது பெரிய பஞ்சாயத்து. இது என்னன்னா, சாதி இல்லாம தமிழன் ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் நம்ம தமிழர்கள் அல்லாதவர்களுடைய ஆதிக்கத்தை நம்ம குறைக்க முடியும். அதுக்கு நாம ஜாதியா ஜல்லியா பிரிஞ்சு கிடந்துக்கிட்டு நாம தமிழன் அல்லாதவனை எதிர்க்கணும்னு நினைச்சா அது நடக்காத கதை. இப்போ ஒரு குறிப்பிட்ட சமூக ஜாதியை சேர்ந்தவனால மட்டும் நம்ம தமிழர்கள் அல்லாதவனை நம்ம எதிர்த்து போராட முடியாது. ஏன்னா தமிழர்கள் அல்லாதவர்கள் இங்க இருக்கிற எந்த தனிப்பட்ட ஜாதியோடய அதிகமா இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய ஆதரவு இருக்கு. நீங்க தமிழர் அல்லாதவர் தான் இங்க தமிழ்நாட்டுல அதிகமா ஓரளவுக்கு என்ன சொல்லுவாங்க 40% இருப்பாங்க. அவ்வளவு இருக்காங்க. ரெண்டாவது தமிழ் உணர்வு, தமிழன் அல்லாதவன் ஒருத்தன், தமிழ் உணர்வு இல்லாதவன் ஒருத்தன், அப்புறம் அந்த இந்து மயமாக்குறவன் ஒருத்தன், இப்படி பல பிரிவுகளா இருக்கானுங்க. அது போக இங்க நாடார், தேவர், மற்ற சாதி பேர்கள் ஒவ்வொருத்தனா கூட்டமா பிரிஞ்சிருக்கான். இங்க ஒருத்தன் இங்க இருந்து அந்த ஊர் போனா அங்க ஆள் கிடையாது. அப்ப இந்த ஜாதியா பிரிஞ்சிருக்கிறத ஜாதியான ஆட்கள் ஜாதியை விட்டுட்டு தமிழனா ஒண்ணு சேர முடியுமா? தமிழனா ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான், ஜாதியை விட்டா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்ப என்ன பண்ணணும், ஒரு கட்சி ஆரம்பிச்சு நம்ம நாம் தமிழர் எந்த கட்சினாலும் அந்த கட்சியில சேர்ற உறுப்பினர்களுக்கு சாதி கிடையாது, சாதி வேண்டான்னு சொல்லி ஒரு உத்தரவாதமும் ஒரு உறுதிமொழியை எழுதி கொடுத்துட்டு சேரணும். இந்த சாதிக்குள்ள வந்தவங்க மறுபடியும் வெளியே போய் அவங்க சாதி சம்பந்தம் பண்ணக்கூடாது. ஒரு பெரியவன் வந்துட்டானா, இப்போ நான் என்ன மாதிரி ஆட்கள் வந்துட்டாங்கன்னா, இப்போ நாங்க வந்து இப்போ 50 வயசுக்கு மேல உள்ள போய் கல்யாணம் முடிக்க போறது கிடையாது. ஆனா சின்ன பிள்ளைங்க இப்போ லவ் மேரேஜ் பண்றாங்க. நான் என்ன கூட ஆணவ கொலை நடந்திருக்கு. இந்த ஒரு கட்சியில இப்படி சாதி இல்லைன்னு சொன்னா அந்த பிள்ளைங்க கூட இங்க வந்து சேர்ந்துக்கலாம். அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம ஒரு பாதுகாப்பு கொடுக்கலாம். அதே மாதிரி நம்மள மாதிரி சிந்தனை உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து சாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கினா மட்டும்தான் நாம தமிழனா ஒண்ணு சேர முடியும். இல்லைன்னா தமிழனா ஒண்ணு சேரவே முடியாது. தமிழை இப்படிதான் காலம் பூரா அடுத்தவனுக்கு கீழே தான் கிடக்கணும். அப்ப சாதியை விடணும். சாதியை விட்டாதான் நம்ம வந்து ஒண்ணு சேர முடியும். நம்ம சாதி என்னன்னா ஒரு ஒரு இதுல போட்ட ஒரு நண்டு மாதிரி, நண்டு 10 50 நண்டு கிடக்கு. அந்த நண்டுகளை பூரா நம்ம விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் நண்டுகளா கிடக்குது. இதுல ஒரு ஜாதி நண்டு மேலே ஏன்னா இன்னொரு ஜாதி நண்டு காலை பிடிச்சி இழுத்து போட்டுருக்கு. ஆனா இந்த
இந்த ஜாதியில ஒரு வெளியூர் நண்டு ஒண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த நண்டோட தோல்ல ஏறினா கூட இந்த நண்டு என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் இழுக்குது. ஒரு சாதி நண்டு பார்த்துட்டு, யாரா நீ? ஓ, நீ அவன் நினைச்சேன். யாரு? இவருக்கு ஈக்குவலான இன்னொரு ஜாதிய பார்த்து கேட்காரு, நீ அவன் நினைச்சேன், நீயா? நீ போ 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 அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவரும் சரி நீயா, போ போ போ. இதனாலதான் வெளியிருந்து வந்தவன், சிறுபான்மையினர், இவங்கெல்லாம் நம்மளை ஆள்றது. நாம நம்மளுக்குள்ள அப்ப நம்ம என்ன பண்ணணும், சாதியை மறந்து தமிழன் சாதி இல்லாம வரணும். சாதியத்து எனக்கு வேண்டாம், சாதிக்குள்ளே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிப்போம். இதுல என்ன ஒரு பிளஸ் இருக்குன்னா, நாம சாதி இல்லாத ஒரு கட்சி ஆரம்பிச்சு உறுப்பினர்களை சேர்த்தோம்னா, நாம ஒரு வருங்காலத்துல நாம ஒரு வேட்பாளரை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க, மற்ற எல்லா கட்சியும் ஒரு சாதி வேட்பாளர் தான் நிறுத்தும். அந்த ஊர்ல எந்த வேட்பாளர் ஜாதி அதிகமா இருக்கோ அந்த வேட்பாளர் தான் அந்த கட்சி எல்லா கட்சியும் நிறுத்தும். ஆனா நாம ஒரு வேட்பாளர் நிறுத்துறோம், சாதி இல்லாத வேட்பாளர் நம்ம நிறுத்தும் போது அந்த ஒரு சாதியை பிடிக்காத மற்ற சாதி பூரா இந்த சாதி இல்லாதவனுக்கு போட்டுருவோம். எப்படி இந்த நோட்டாவுக்கு போடுற மாதிரி இவனுக்கு போட வாய்ப்பு இருக்கு. கேட்கீங்களா? அதுக்கப்புறம் நாம இந்த வேட்பாளர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை விட்டு போட்டு நம்ம சாதியா இருந்துக்கிட்டு சாதியை முக்கியமா வச்சுக்கிட்டு நான் சாதியை விட மாட்டேன், சாதியை விடாமலே நான் தமிழனா வருவேங்கிறது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. சாதியை தூர போட்டா தான் சாதி எனக்கு வேண்டாம், சாதியை விட்டு நான் விடுபடுறேன், நான் திரும்ப சாதிக்கு போக மாட்டேன், அப்படி நான் போனா இந்த மாதிரி கெட்டவன், என் தாய் கெட்டவளா இருப்பா அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம், உறுதிமொழி பத்திரம் எழுதி ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டாதான் இந்த தமிழ்நாட்டை தமிழை ஆள முடியும். இல்லாத வரைக்கும் தமிழ்நாட்டை வெளியிலேருந்து வந்தவன் தான் ஆளுவான். இதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒரு கட்சி ஆரம்பிச்சு உறுப்பினர்களை சேர்த்து நாம சாதி இல்லாத ஒரு அமைப்பை உருவாக்கினா தான் நம்ம அப்படி உருவாக்கினா தான் நம்ம அந்த பால் தாக்கரே மாதிரி நம்ம ஒரு தமிழர் மாதிரி ஒரு தமிழர் கூட்டமைப்பு உருவாக்க முடியும். தமிழர் கூட்டமைப்புன்னு சொல்லி எல்லா ஜாதியும் சேர்ந்து வாங்கினா அதெல்லாம் நடக்காது. யார் தலைவராக இருக்குவான்னு கேட்பான். எல்லா ஜாதியும் சேர்ந்து போராடினா அது நடக்காத கதை. எல்லா ஜாதியும் கிட்ட நம்ம போராடி யாரு முதலமைச்சர் இருப்ப, நீ முதலமைச்சர், நான் உனக்கு கீழே இருப்பானு கேட்பான். அது நடக்காது. சாதி இல்லாம வெறும் தமிழனா நின்னா மட்டும்தான் தமிழன் அல்லாத ஆட்சியை அங்க அகற்ற முடியும்.